தமிழ்நாடு நினைச்சாலே ஒரே கஷ்டமா இருக்குங்க. எங்க அண்ணன் தான் கரெக்ட், எங்க அண்ணன் இல்ல, எங்க நைனா தான் கரெக்ட். இங்கிருந்து ஐயா அவர்களுக்கு, ஐயா ஷா அவர்களுக்கு, அமித்ஷா அவர்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு லெட்டர் எழுதியிருக்காரு. தமிழ்நாட்டில் நடக்கிற சில சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா நமக்குலாம் கண்ணீர் வரும். இப்படிதான் ஒரே நாத்தரிக்குது. பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு முடியாது. சரி, அதுக்காக ஆறுதலுக்காக எடுத்து தொடச்சு போன்னு எடுத்தோன்னு வச்சுக்கீங்களேன், இப்படிதான் கப்புன்னு நாத்தடிச்சிடும். இந்த துண்டு அந்த மாதிரிதான் ஒரு சில விஷயங்கள் குறை இருக்குதான் செய்யும். ஆனா அதுக்காக ஒரு தப்பான ஒரு விஷயத்த நம்ம கையில எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும். இவர் என்ன சொல்றாரு கேட்டுங்களேன். எங்க அண்ணன் சொன்னது, சாரி எங்க நைனா சொன்னது, இங்கிருந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு அமித்ஷா அவர்களுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. போதைப் பொருட்கள்லாம் இங்க அதிகமா இருக்கு, அதெல்லாம் ஒழிக்கணும். இப்ப திருநெல்வேலியில ஒரு சம்பவம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஒரு சம்பவம், தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னா போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இப்ப இந்த பிரஸ் மீட் கொடுக்குற இடத்துல தம்பி அடிக்கு நிருபர் ஒருத்தர் கேள்வி கேட்டுறாரு, எங்க அண்ணன் பீட் பண்ற முடியுமா, சி எங்க நைனாவை பீட் பண்ற முடியுமா, எங்க நைனாவை பீட் பண்ற முடியுமா கேட்கிறாரு. அப்போ இதை ஒழுங்குபடுத்தணும்னா, சட்ட ஒழுங்கு படுத்தணும், இந்த போதையெல்லாம் ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டதுக்கு எங்க அண்ணன் அப்படி நறுக்கு நச்சா இருப்பாருங்க பதிலு. ஆர்டிகல் 356 தேவைப்படாது, எப்படியும் எலெக்ஷன் வருது, ஆர்டிகல் 356க்கான தேவை இல்லை, ஆனா அதைத்தான் பண்ணணும்னு மறைமுகமா சொல்றாரு. இந்த ஆர்டிகல் 356 என்ன சொல்லுது புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு பண்ண வேண்டிய ஆர்டிகல் 356 மக்களே பண்ணிடுவாங்க அப்படின்னு. மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மத்திய அரசு அப்படி என்ன பண்ணணும் இந்த ஆர்டிகல் 356ல பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் அது எதுக்காகலாம் போடுவாங்கன்ற முதல்ல சொல்லிடுறேன். இப்போ சப்போஸ் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தேவைப்படும். அண்ணா சரியா சொல்லியிருக்காரு. அதான் அடுத்து இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்தல் முறையில் வந்து வாக்கெடுப்பு வந்து நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அங்கே இந்த 356 பயன்படுத்துவாங்க. அப்படியே அடுத்து தொங்கு சட்டமாக மாறிடுச்சு, தொங்கு சட்டமன்றமாக மாறிடுச்சு அப்படின்றப்ப இதை பயன்படுத்துவாங்க. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இவங்க இருக்கிற ஒரு எலெக்ஷனே வந்து ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, இந்த சட்ட ஒழுங்கு எதுவுமே சரியில்லை, எதுவுமே நம்பிக்கை இல்லாத ஒன்றா இருக்கு, இதெல்லாத்தையும் வச்சுதான் இந்த ஆர்டிகல் 356 அதை மத்திய அரசு கைப்பற்றிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல், குடியரசுத் தலைவரோட ஆட்சி வரும். அதுக்காக தான் ஆர்டிகல் 356 இருக்கு. இப்போ இவர் மறைமுகமா என்ன சொல்றாரு, எலெக்ஷன் வர்றதுனால இப்போ அடுத்த ஆட்சியை என்டிஏ கூட்டணி பிடிச்சிரும், ஆனா நீங்க ஆர்டிகல் 356 போட்டு தான் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட அதை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுன்றத இவர் மறைமுகமா சொல்றாரு. நான் கேட்கிறேன், இந்த ஆர்டிகல் 356 ஏன் குறிப்பா நோட் பண்ணீங்க, இந்த ஆர்டிகல் 356 ஏன் மணிப்பூர்ல நடக்கும் போது 2 பெண்களை ரோட்ல நிர்வாணமா நடக்க விடுறானுங்க அப்படின்ற ஒரு சம்பவம் நடக்கும் போது நீங்க என்ன பண்ணும், அங்க கொண்டு வந்திருக்கணும் ஆர்டிகல் 356, அங்க மாத்திருக்கணும் சட்ட ஒழுங்குகளை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது எதுவும் செய்யல. இப்ப சமீபத்துல பாக்கணும், கிறிஸ்துமஸ்ல சத்தீஸ்கர்ல என்ன பண்றாங்க, கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்ப ஒட்டுமொத்தமா அடிச்சு நொறுக்கிறாங்க, அந்த மால் மொத்தமா அடிச்சு நொறுக்கிறாங்க. இப்படியான ஒரு சம்பவம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறாங்க, இல்ல பிறந்த இந்த முஸ்லீம்கள் போய் பிறந்த நாளைக்கு ஒரு ஹோட்டல்ல நின்று கேக் வெட்டிட்டானுங்க, அது தெரிஞ்சு போச்சு, அவனை வந்து உள்ள பூந்து அடிக்கிறது வெட்டுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் வட மாநிலங்கள் நடக்குது. ஏன் அங்கெல்லாம் ஆர்டிகல் 356 போட மாட்டீங்களா, இல்ல அதுக்கெல்லாம் போட சொல்லி கேட்க மாட்டீங்களா? எங்க அண்ணன் கேட்க மாட்டாரு. சரி எங்க அண்ணனே வருது, எங்க நைனா கேட்க மாட்டாரு, ஏன்னா அதுக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. தமிழ்நாடு தானே அவர் பொறுப்பு, இந்தியா ஒரு நாடுலாம் கிடையாது, தமிழ்நாடு தான் அவர் பொறுப்பு. ஐயா இதுலயாச்சும் மாநில உரிமைகளை கொடுத்துருவீங்களா,
இல்லை நீங்களாச்சும் அதை எடுத்துப்பீங்களா? இல்லை அதையும் மாநில உரிமைகள்லாம் அங்கதான், எல்லாமே அங்கதான், ஒரே நாடு ஒரே கொள்கைன்ற இதுக்கு போயிடுவீங்களான்றத ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. நான் தான் சொன்னல, அவசரப்பட்டு எதையும் எடுத்துட கூடாது இவங்க பேசுறாங்கன்றதுக்காக. அதுதான் காரணம். அது மக்கள் தெளிவா இருக்காங்க, நமக்கு தெரியுது. இவர் என்ன சொல்றாருன்னு நம்ம சொல்லணும் இல்லையா? இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு கேள்வி போது, இந்த காங்கிரஸ் வந்து கூட்டணியில வந்து கொஞ்சம் தடுமாற்றமா இருக்காங்களே, இவங்க டிவிகேக்கும் போவாங்களா இல்ல திமுகலே இருப்பாங்களா, கொஞ்சம் சலசலப்பு இருக்கலாம் செய்து தானே அப்படின்னு கேட்டதுக்கு எங்க அண்ணா டக்குன்னு சொல்ற அப்படி, அது உட்கட்சி விவகாரம், அதுல நம்ம எப்படி தலையிட முடியும்? ஓகே, அது உட்கட்சி விவகாரம், அதுல நீங்க தலையிட மாட்டீங்க. நான் கேக்குறேன், இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை இருக்கே, அது உட்கட்சி விவகாரம் கிடையாதா? அப்ப நீங்க அதுல ஏன் தலையிடுறீங்க? கூட்டணி தர்மம் இருப்பாரு, எல்லாம் ஓகே தான். இப்ப இங்க நம்ம காங்கிரஸுக்கு வருவோம். இந்த காங்கிரஸ்காரர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு ஆள் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்காருங்க. நிருபரை கேள்வி கேட்டிருப்பாரு ஒருத்தர், என்னன்னா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டை வந்து யூபியோட கம்பேர் பண்ணுவாரு. நீ எதில் கம்பேர் பண்றதுன்னு இல்லாம போயிடுச்சே, இருந்தாலும் ஒரு பக்கம் இருக்கட்டும், யூபியோட கம்பேர் பண்ணுவார். கடன் அதிகமா வாங்கியிருக்க, தெளிவான பதில் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். மத்திய அரசு காசே கொடுக்கறது இல்ல, நாங்க அதிகமான, இந்தியாலே அதிகமான ஜிஎஸ்டி கட்டுறது, வரி கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அப்படி அங்கிருந்து வர வரிக்கு திருப்பி எதுவும் அவங்க கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அங்கதான் ஒரு கோபம். என்ன உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும், தமிழ்நாடு வரி கொடுக்க முடியாது நிறுத்தி இருக்கணும். நிறுத்திருவீங்களா? எங்க நைனா வந்தா நிறுத்திடுவாரு. எங்க அண்ணன் இன்னொருத்தர் இருக்கிறாரு, மக்களே, அவரெல்லாம் வந்தா உடனே நிறுத்திடுவாரு, கவலையே பட மாட்டாரு. அவர் தான் பிரதமர், தமிழ்நாடு தான் நாடு, இந்தியாவுள்ள அதெல்லாம் வரவே வராது, தனியா பிரிச்சுன்னு வந்துடுவார். அண்ணா மட்டும் ஆட்சிக்கு வந்தாருன்னு வச்சுங்களேன், டப்புன்னு தனியா பிரிச்சுன்னு வந்துடுவார். அதை தாண்டி இது எல்லாத்தையும் அப்படி அச்சு சுருட்டி ஏற கட்டுறதுக்கு இது வரைக்கும் எந்த மேடையிலுமே உங்களை பத்தி பேசுனது இல்லை, பிஜேபி பத்தி பேசுனது இல்லை. அவர் மட்டும் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அண்ணன் புதுசா ஆரம்பிச்சுக்கிறார் கட்சி, எங்க அண்ணன் விஜயண்ண மட்டும் வந்தாருன்னா உங்களெல்லாம் அப்படி அச்சு, இப்போ எப்படி எங்கேயுமே பேசுறதே இல்லை, அதே மாதிரி அச்சு ஓரம் கட்டுறாரு. நீ எப்படின்னா போ, நான் பாத்துக்கிறேன், தமிழ்நாடு மக்களுக்காக 33 வருஷமா அவங்க எனக்கு அவங்க உழைச்சாங்க, இப்போ அவங்களுக்காக நான் உழைக்க போறேன் அப்படின்னு வந்துருக்காரு. அப்படிதான் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்துக்கிறாரு. எந்த இடத்துலயுமே எதிர்த்து பேசியே இருக்க மாட்டாரு. காரணம் என்ன, பயமா இல்ல அஜெண்டாவா? அப்படிலாம் பேசக்கூடாது சொல்லியிருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது, உங்களை ஓரம் கட்டுறாரு. அப்படி டீலிங். இப்போ மெயின் எதிரியாருன்னா திமுக தான். சரி, நம்ம இன்னொரு பக்கம் வருவோம். இந்த காங்கிரஸ் கூட்டணி இது தடுமாற்றமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு ஆள் மட்டும்தான், அந்த சொன்ன மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும்தான் இடவரமா பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் தமிழ்நாடு தேர்தல் தலைமை குழு, காங்கிரஸோடைய தலைமை குழு என்ன சொல்லுது, தமிழ்நாடு தலைமை குழு, ஐயா அவர் பேசுறது தப்பு, அங்க உற்பத்தி எந்த மாதிரி இருக்கு, இங்க எந்த மாதிரியான உற்பத்தி இருக்கு, தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கு, ஏடிஎம்கே பீரியட்ல 4.5 லட்சம், இப்போ வந்து 9.5 லட்சம் வந்து கோடி, வந்து லட்சக்கணக்கில் கடன் இல்லைங்க. இவங்க என்ன, நான் இப்போ அப்பர் மிடில் கிளாஸா, இவங்களாம் லட்சக்கணக்கில் கடன் வாங்குறதுக்கு, லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மேல. எல்லாத்தையும் அடைக்கிறது நம்ம எல்லாருடைய பொறுப்பு, அரசாங்கத்துடைய பொறுப்பும் கூட. நம்ம தான் வரி கட்டுறோம் இல்லையா, அதுல இருந்து போயிடும். இப்போ வருவோம், நம்ம இதுக்கு மேட்ருக்கு வருவோம், நம்ம அப்படியே டாபிக்ல இருந்து தள்ளி போவானா. என்னன்னா, இந்த கூட்டணி இருக்குல்ல, இது சலசலப்புக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஆள் தான். ஒரு பக்கம் டவுட் வரும், ஒருவேளை இவரும் அவங்களுடைய ஆளா இருப்பாரோ, இல்ல டிவிக்கே கூட கூட்டணி வச்சிடலாம். எங்க நைனாவே சொல்லியிருப்பாரு, என்னன்னு, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கான வழி. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது எப்படின்னா, விஜய் அவர்களை இப்போ கூட்டணியில் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு கைப்பற்றிட்டா இந்த பக்கம் மத்தியில் இவங்களை கைப்பற்றிடலாம் அப்படின்னா, ஏற்கனவே என்னன்னா தில்லுமுள்ளு வேலை பார்த்து இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தீங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னா தில்லுமுள்ளு வேலை பார்த்து இந்த கடந்த 2024 எலெக்ஷன்ல ஜெயிச்சிங்கன்றதும் தெரியும். நம்ம என்ன சொல்லியா தெரியணும்? ஏன் மக்களே, உங்களுக்கு தெரியாதா? என்ன பண்ணாபடி, ஒரு பக்கம் தானோஸ் ஓட்டு போட்டிருக்காருங்க. தானோஸ் நாங்களாம் மார்வெல்ல தான் பாத்துக்கிறோம். தானோஸ் ஓட்டு போட்டுக்கிறாரு. ஒரே குடும்பத்துல 13 பேர் இருக்காங்களாம். அது பரவாயில்ல, நடிகை ஒருத்தவங்களோட போட்டோ
20 பேர்கிட்ட இருக்குது. அத்தனை எல்லா லிஸ்ட்லயும் அவன் ஒரு போட்டோ இருக்குது. என்னடா கதை இது? அங்கெல்லாம் விட்டுட்டு எங்க டிக்கு வர அப்படி, எங்க நைனா எங்க ஜி வர அப்படி, தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் போலி வாக்குகள் ஒழிக்கிறேன்னு. இப்போ 1 கோடி பேர் எடுத்தாங்க. 20 லட்சம் பேருக்கு மேல போய் லைன்ல நின்னுக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? நீ பண்ணது மிஸ்டேக்கு, இதுல அவன் போய் போய் வயலில் நிக்கணுமா? ஏற்கனவே இந்த ஆதார் கார்டுல இந்த பிரச்சனை இருக்குது. என்னன்னா, இவங்க பிரிண்டிங் மிஸ்டேக்காவோ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. அதை மாத்தனா நம்ம 50 ரூபா கட்டணும். இது அப்படியே வந்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்தே இருக்குது. இவங்க அந்த பேப்பர் திருத்துறது இதெல்லாம் இருக்குல்ல, பப்ளிக் எக்ஸாமு, காலேஜ்ல எக்ஸாமு, செமஸ்டர் இதெல்லாம் இருக்கும் போது நம்ம எழுதிருவோம். அது சப்போஸ் பாஸ் ஆகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா, ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், நம்ம காசு கட்டி அதை பாஸ் பண்ணி அது என்னன்னு பார்க்கணும். நான் கரெக்டாக தான் எழுதிக்கிறேன், ரீவேல்யூவேஷன் போடுங்கன்னு. அதுக்கு நம்ம காசு கட்டணும். ஏன்டா தப்பு உண்டு. அப்போ நீ என்ன பண்ணணும்? நீ தான் அதுக்கு காசு கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவன் நான். பாதிக்கப்பட்டவங்ககிட்டே காசு வாங்குறதுன்னு இருக்குது. எந்த வகையில் இது நியாயம்? எல்லா பேரும் இதை பண்ணுறாங்க. இது நியாயமா இல்லையா? அநியாயம் தானே. நம்ம டாபிக் விட்டு எங்கேயோ போயிட்டோமா? இந்த காங்கிரஸ் கூட்டணிக்கு வருவோம். இவங்க இப்படி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் உறுதியாக சொல்லியாச்சு, இந்த மதச்சார்பின்மை கூட்டணிக்குள்ள நம்ம வந்து பிரிய மாட்டோம் அப்படின்ட்டு. இப்படி வந்தது எங்க அண்ணனுக்கு மூக்கு வேர்த்துச்சுங்க. இந்த பொங்கலை பத்தி எடுத்துக்கினா அப்படி இவங்க ஒரு சிலர் இந்த மதச்சார்பின்மைன்ற போர்வையில போலி மதச்சார்பின்மையா இருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் இருக்கு, மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டாரு. ஒரு சிலர்லாம் இருக்காங்க, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்துமஸுக்கு கொண்டாடுவாங்க, சமத்துவ அது தமிழர் திருநாள் சொல்லி பொங்கலுக்கு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா தீபாவளிக்கு இந்துக்கள் பண்டிகைக்கு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. ஒரு பக்கம் எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத் என்ன சொல்றாரு பாருங்க, பொங்கலே வந்து இந்துக்களுக்கான பண்டிகை அப்படின்றது சொல்றாரு. அப்போ சொல்லும் போது நம்ம ஏத்துக்கணும்ல, பொங்கல் இந்துக்களுக்கான பண்டிகை, தமிழர் பண்டிகைலாம் கிடையாது. இதே மாதிரியே சொல்லின்னு எல்லாத்தையும் மாத்திடுவாங்க நாலு பின்ன. அவர் சொல்றாரு கிறிஸ்துமஸ் பண்டிகை மாத்த போறாங்கன்னு வேற சொல்லுங்கிறாரு எங்க அண்ணன் சம்பத் ஆக்ஷன். இங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருக்கு வருவான். இப்படிலாம் ஏமாத்துறாங்க. தீபாவளிக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டாங்கன்னு. இந்த தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்களே, அது என்ன மேட்ருன்னா, ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். சொல்லி வைப்போம். என்ன பண்றது? என்னன்னா, இந்த தீபாவளின்றது வந்து நரகாசுரனா பக்காசுரன் நரகாசுரன் இப்படி சொல்லுவாங்க. அவர் இறந்ததுக்கு, கிருஷ்ணர் கொன்னதுக்கு வந்து கொண்டாடுற விதமா தான் வந்து இந்த தீபாவளி கொண்டாடுறது பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. ஐயா, அவரை கொன்னதுக்காக தீபாவளி கொண்டாடுறோம், அதனால மக்கள் பலன் அடைஞ்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க இருந்து பாயிண்ட்டுக்கு வரேன். எங்க அண்ணன் எச் ராஜா இருக்கா, அப்படியே அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் உட்காந்து ஒரு விஷயம் சொல்லுவார். அவருக்கு எதிராக ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், ஐ கண்டம் யூ, யூஆர் ஆன்டி இண்டியன் ஏஞ்சி போயிடுவார். தெரியும்ல நமக்கு தான். இந்த ஆன்டி இண்டியன்ஸ் தான், இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய ஆன்டி இண்டியன்ஸ் தான் அன்னைக்கு அசுரர்களா இருந்திருக்காங்க. அந்த அசுரனை அழிச்சதுக்கு தான் இவங்க தீபாவளி பண்டிகை கொண்டாடுறாங்க. கிருஷ்ணன் அவன் ஆட்சியில, நீ பண்றது தப்புடா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாதுடா அப்படின்னு அவனுக்கு எதிராக நின்னவன் எல்லாம் யாரு? நம்ம ஆளுங்க. அப்படி இருந்தவங்களை எல்லாரையும் இவங்க பிடிச்சி கொண்டுபிட்டு, என் முன்னோர்களை கொண்டுட்டு, அதே முன்னோர்களுக்கு நீ கொண்டாடு, விழா கொண்டாடு, வாழ்த்து தெரிவினா நான் பண்ணுவேனா? சொல்லுங்க. இறப்பு சடங்குக்கு ஒருத்தர் இழந்ததுக்கு யாருன்னா வாழ்த்து சொல்லுவாங்களா? இவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் தேவ தூதர்கள். அந்த தேவ தூதர்கள் இங்க அசுரனை அழிச்சதுக்காக இவங்க கொண்டாடுவாங்க. தேவர்கள் சொல்லப்படுவர்கள். ஆனா இங்க அப்படி நடக்குமா? ஐயா, என் முன்னோர் ஒருத்தர் இறந்துட்டான், அதுக்காக நான் வாழ்த்துலாம் சொல்ல மாட்டேன்னு அமைதியா இருக்காங்க. அது இவங்களுக்கு மூக்கு ஏற்றுக்குது. என்ன காரணம் கிடைக்கும் தேடுறவங்களுக்கு இது ஒண்ணுதான். இன்னொரு பக்கம் இதுல வேற பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நிறைய குழந்தைகள் அது இதுன்னு பெற்றோர்கள் இல்லாதவர்கள், தனிமையில இருக்கிற குழந்தைகள் நிறைய பேர் பெற்றுட்டு நிறைய இடத்துல விட்டுட்டு போறவங்களா இருக்காங்க. அவங்களுக்காக உதவுற மனப்பான்மை இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக பண்றவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லிக்கலாம். ஆனா இப்படி ஒரு சம்பவத்துக்காகத்தான், இப்படி ஒரு வரலாறுக்காக தான் இவங்க வந்து பண்றதில்ல. அதே இவங்க மாத்தி விட்டுருவாங்க. கடவுள்கிட்ட போய் எல்லாரு கிருஷ்ணன் கடவுள்ன்னும் போதே நமக்கு ஒரு அந்த மாதிரியான கடவுள் எல்லாம் நம்மளா இருந்தா ஜாலியா இருக்கும். இப்பெல்லாம் அப்படி பண்ணா நம்மள இட்டுன்னு போய் ஜெயில வச்சிருவாங்க. இருக்கட்டும். இவங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த அமித்ஷா அவர்கள்
அமித்ஷாக்கு முன்னாடி மோடி அவர்கள் தான் அந்த பொங்கல் பண்டிகைக்கு வர வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ அவர் வர்றதா இல்லையா, பாண்டிச்சேரி வழியா போறாராம். இப்போ வராரா இல்லையான்றது கன்ஃபார்மா தெரியல. அமித்ஷா அவர்கள் உள்ள வராரு. அமித்ஷா வந்துதான் என்ன பண்ண போறாரு, ஏன் வராருன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. அப்பயே சொன்ன மாதிரி, முன்னாடி சொன்ன மாதிரி தேர்தல் வியூகம் ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாரு. அதுக்கு ஒரு தலைப்பு புதுக்கோட்டையில திருச்சி வழியா அப்படியே புதுக்கோட்டைலாம் போறாங்க. ஒரு தலைப்பு ஒன்று வச்சுக்கிறாங்க. தமிழரை மீட்டெடுக்க தமிழரின் பயணம் யாத்திரை போறாங்களாம். யாரு? அமித்ஷா வந்து தமிழரை மீட்டெடுக்க தமிழரின் பயணத்துல கலந்துக்கிறாரா? அப்ப அமித்ஷா சரி நம்ம இன்னொரு பக்கம் அதை விட்டுருவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் வரதுக்கான பின்னணி காரணம் என்னவென்றால், ஓபிஎஸ் அவர்கள் அவர் இங்கிருந்து பிரிஞ்சுட்டார்ல. அதிமுக ஒரு பக்கம் இருக்கு, என்டிஏ கூட்டணி வந்து பிரிஞ்சு கிடக்குது இல்லையா. இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக எங்க அமித்ஷா வராரு. தேர்தல் வியூகம் இங்கதான் இருக்கு. போய் இவங்களை ஒண்ணு சேர்த்துருவாங்களே. ஏன்னா கேள்வியா கேட்டிருப்பாங்க, ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது நயினா நாகேந்திரனோட பேச்சு. இப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ப்பாரு. ஆனா ஓபிஎஸ் ஒரு பக்கம் என்ன சொல்லியிருக்கிறாரு பாத்துங்க, எடப்பாடி இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே உருப்படாது, நான் அது பக்கமே வரமாட்டேன், எடப்பாடியை ஒழிச்சிட்டு தான் அது வரணும் அப்படின்னு சொல்லி அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு போயினுங்கிறாரு. அவரு என்ன பண்ண ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லிக்கிறாரு. ஒன்னு டிவிகேவா இருக்கும் சிலர் சொல்லியிருக்காங்க, இன்னொன்னு திமுகவா இருக்கும், இல்ல பிஜேபியா இருக்கும்னு பரவலா பேசப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணிலேயே திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, கூப்பிடுவோன்றதெல்லாம் வந்த தாராளமா சேர்த்து போன்றதெல்லாம் நைனா சொல்லுங்கிறாரு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம முக்கியமா இதை எதிர்பார்க்கணும் அப்படின்னா, எங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுவாருன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து நிக்குது. இவங்க எங்க சுத்தினாலும் இந்த கூட்டணியை ஒன்றிணைக்கிறதுக்கு, தமிழ்நாடு கைப்பற்றுறதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு எங்க அண்ணன் ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போறாருன்றது ஒரு பக்கம் பெரிய வெயிட்டிங் லிஸ்டா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பனையூர் பக்கம் போவாரா, தேனாம்பேட்டை பக்கம் போவாரா, இல்ல அப்படியே யூ டர்ன் போட்டு டி நகர்லயே இருந்துருவாரான்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்துக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொங்கலுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து கூட்டணி பத்தி சொல்றேன்னு இருக்காங்க. அதான் சொன்னல, அமித்ஷா வரத்தே இதுக்காக தான்ட்டு. அதெல்லாம் நடக்கும், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. மூக்க துடைக்கிறேன்னு கழுக்கடிச்ச ஒரு துண்டை எடுத்து மூக்கில் வச்சிடாதீங்க. அப்புறம் நாரி போடும், நம்மளால தாங்க முடியாது. வட்டா. நன்றி.